ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளாம் ஈஷாக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதனால் டக்குனு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்படி எல்லோரும் பேராக நில்லுங்க, நம்ம அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப தண்ணி தாக அடிக்குது மேம். ஓகே வெயிட், நான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே மீனு, இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிக்கோ. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் நம்மளுக்கு. ஓகே மேம். மீனா, தண்ணி பாட்டில் குடுடி, எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிடாத. தண்ணி நிறைய இருக்குதா கவினே, இந்தா. அச்சிச்சோ, என்ன திடீர்னு மழை வந்துருச்சு. சரி வாங்க உள்ளே போயிடலாம் டக்குன்னு. ஆமாம் மேம், திடீர்னு மழை வந்துச்சு. சரி வாங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். வாவ், இங்கே சூப்பராக இருக்கு மேம். நல்லா இருக்கு மேம் இங்கே. ஆமாம் மேம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு மேம். ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்மளாம் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மேம், இந்த ஸ்டாச்சு ரொம்ப பெருசாக இருக்குது மேம். சூப்பராக இருக்குது மேம். யா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 112 ஃபீட் ஆதி யோகி சிவா ஸ்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யோகிக் ட்ரெடிஷனுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்குது. இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா February 2017. அண்ட் இது வந்து யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வாங்க அடுத்ததுக்கு போகலாம். எஸ் மேம். மேம், இந்த தெப்பக்குளம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். நம்மளாம் குளிக்கலாமா? நோ கவின், அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் வந்து தீர்த்தக்கண். இதுக்கு வந்து 2 இருக்குது, சூரியகண் சந்திரகண் 2 இருக்குது. ஸோ லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக தான் குளிக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ அதுக்காக டைம் இல்லை, நம்ம ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே மேம். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இதில் குளிச்சா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா, நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்மளை விட்டு போயிடுமா. அப்படியா மௌலி? ஓகே ஓகே, நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நம்மளுக்கு பேட் வைப் தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே முடிஞ்சது. நான் வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து மெடிடேஷனுக்கான ஏரியா. இது வந்து தியானலிங்கம். இங்கே உட்காந்து நம்ம வந்து மெடிடேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். நான் தியானம் பண்ணுறக்கு உட்காந்தாலே எனக்கு தூக்கமாக வந்துருண்டா. அப்படியா? சும்மா இருடி, இங்கேயே வந்து உன்னோட சேட்டை காமிச்சிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? 2 பேர் அமைதியாக இருங்க. மேம் சொன்னாங்களே இது மெடிடேட் பண்ணுற ஏரியான்னு. ஸோ அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுங்க. ஓகே வாணியா மேம், நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். நமக்கு டைம் ஆச்சு கிளம்புறக்கு. ஓகே மேம். மேம், இது வந்து யோகா சென்டர் நினைக்கிறேன். இதுக்குள்ளே போனால் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் மேம். அப்படியா மேம்? சரி ஓகே மேம், நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இதுதான் லிங்க பைரவி. ஸோ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா படிக்கணும், ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நந்தியோட ஸ்டாச்சு. ஸோ இது நல்லா கும்பிட்டுக்கோங்க. இதை கடைசியாக நம்ம ஈஷாவில் பார்க்குறது. ஸோ நம்ம ட்ரிப்பு வந்து இதோட முடியுது. நம்ம வந்து நீ பஸ்ஸுக்கு போயிடணும். ஸோ ஓகே, திஸ் இஸ் அ லாஸ்ட் பிளேஸ். ஐயோ, நம்ம ட்ரிப்பு முடிய போதா? எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா கவினு. காலையிலேருந்து ஜாலியாக சுற்றியாச்சில் எவ்வளோ இடம் போயிட்டோம். உனக்கு இன்னும் போயிட்டே இருப்பாங்களா? பாரு, இப்போவே ஈவினிங் ஆயிடுச்சு. இனி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறக்கே சரியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல, சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. ஆமாம் ஆமாக்கா, இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நானும். ஓகே எல்லாரும் அப்படியே நில்லுங்க. இந்த நந்தி சிலைக்கிட்ட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக பஸ்ஸுக்கு போயிடலாம். ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் பத்திரமா உட்காந்துக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஓகேவா? ஏண்டி மௌலி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? நம்மளுக்கு டூர் முடிஞ்சது. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. காலையில் வரும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது. இப்போ டூர் முடிஞ்சு திருப்பி ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகணும். நாளிலேருந்து நான் டியூஷன் வேறு போகணும். பரவாயில்ல விடிடி, நம்மளாம் எப்பவுமே ஸ்கூலில் ஒட்டுக்காக தானே இருக்க போகிறோம். அதனால் ஒன்றும் கவலைப்படாத. டியூஷன் போகிறதால ஒரு மேட்டர் இல்லை. நீங்கள் போய் நல்லா படிச்சிங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, புரிஞ்சுதா? அப்படியா சொல்கிற? சரிடி, நான் நாளைக்கு டியூஷன் போய் ஃபுல்லாக நல்லா படிப்பேன். நெக்ஸ்ட் டைம் ஃபுல் மார்க் வாங்குவேன். ஓகே மௌலி. மேம், எனக்கு பாத்ரூம் போகணும் மேம். எஸ் மேம், எனக்கும் பாத்ரூம் போகணும் மேம்.
மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு ஹோட்டல் மாதிரி நிறுத்திட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேம். மேம் அங்கே ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்கும். நம்ம எதாவது டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே நான் எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டீங்களா? இனி கிளம்பலாமா? எஸ் மேம், எல்லோரும் பஸ்ஸில் ஏறிக்கலாம் மேம். மேம் கவினை காணோம் மேம். எங்கடா போன கவினு? என்னம்மா சொல்கிறீங்க? எல்லாரும் ஒட்டுக்காக தான் இருந்தீங்க. கவின் மட்டும் எங்கே தனியாக போனா? ஹோட்டல்லேருந்து நம்மள ஒட்டுக்காக தானே வெளியே வந்தோம். கவின் மட்டும் எங்கே காணாம போனா? ஓகே மௌலி, நீ அழுகாத, நம்ம தேடி இப்போ கண்டுபிடிச்சிடலாம். கவினை இங்கே தான் எங்காவது இருப்பான். மறுபடியும் இதை ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கவினை காணோம், யாரும் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. மேம் எப்படி மேம் கவின் மட்டும் மிஸ் ஆயிருக்கான்? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தா. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு மேம். நம்ம சீக்கிரம் ஹோட்டல் போய் பார்க்கலாமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதான் மேம் எனக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எதுக்கும் பிரின்சிபல் சாருக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ சார், பிரின்சிபல் சார், நான் வாணியா மேம் பேசுகிறேன். திடீர்னு கவின் வந்து காணாமல் போயிட்டாங்க சார். நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஈஷாலேருந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். குழந்தைங்களாம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. முடிச்சுட்டு நாங்கள் பஸ் கிட்ட வரும்போது கவின் இல்லைங்க சார். எங்கே போனான்னு தெரியல. எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குங்க சார். இப்போ என்ன பண்ணுறது?